வாங்க, ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல ஒருத்தர் தினமும் 2 மண்பானையில தண்ணி எடுத்துட்டு சைக்கிள்ல வந்துகிட்டு இருப்பாராம். அதுல ஒரு மண்பானை மட்டும் உடைஞ்சு போயிருக்கு. அதுல இருந்து தண்ணி தினமும் கீழ சிந்திட்டே வந்துட்டு இருந்திருக்கு. அந்த உடைஞ்ச மண்பானை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்துச்சாம். நான் மட்டும் அவருக்கு உதவியே பண்ண முடியல. நான் உடைஞ்சு போனதுனால தண்ணியெல்லாம் கீழ சிந்திக்கிட்டே வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சாம். அப்ப அந்த மனுஷன் இறங்கி சொன்னாரா, இங்க பாரு, நீ எதுக்கு ஃபீல் பண்ற? கொஞ்சம் அப்படி திரும்பி பாரேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த பானையும் திரும்பி பார்த்தா அவங்க வந்த வழி எல்லாமே பூக்கள் பூத்திருக்கு. அப்பதான் அவரு சொன்னாரா, நீ உடைஞ்ச பானைன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் ஏன் தினமும் உன்னை சைக்கிள்ல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் தெரியுமா? இதுக்காக தான். உடைஞ்ச பானைன்னு தெரிஞ்சதுனால தான் வர வழி எல்லாமே நான் விதைச்சிருந்தேன். உன்னை அப்படியே இந்த சைக்கிள்ல கூட்டிட்டு வரும்போது சைட்ல எல்லாத்தையும் நீ தண்ணி ஊத்திட்டே வந்ததுனால தான் நம்ம வந்த வழி எல்லாமே பூக்கள் பூத்து ரொம்ப அழகா மாறி இருக்கு. பாத்தியா, நீ உன்னை ரொம்ப குறைச்சு எடை போட்டிருக்க. ஆனா நீ இந்த இடத்தை எவ்வளவு அழகா மாத்திருக்க பாத்தியா அப்படின்னு கேட்டாராம். அப்பதான் அந்த மண்பானைக்கு உணர்ந்திருக்கு, நம்மளோட பலவீனம் வேற ஒரு விதத்துல பலமா மாறி இருக்குன்னு. அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையும். எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும், புல் கூட தன் பூமியை பிளந்து வரும். நம்மளோட வீக்னஸும் ஒரு நாள் ஸ்ட்ரென்த்தா மாறும்ன்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜோட இன்னைக்கு வீடியோவை என் பண்றேன். இது அனுவோடு பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு.